வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுடைய ஸ்ப்ரிங் பட்டை, அதாவது கட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கு, டாரஸு, ட்ரிப்பரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடில் இருக்குது பாருங்கள். இதான் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் மேஜர், அதாவது வந்து ஒரு பஸ்ஸை தாங்கி நிற்கிறதே தான். சேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இதான் வந்து தாங்கிறது மெயினாக. நம்ம வந்து ஷேக் அப்சர் தான் வண்டியை தாங்கும்னு சொல்லுவாங்க, நம்ம டூ வீலர்லேருந்து கார் வரைக்கும். ஆனால் இங்கே பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கட்டு தான் வந்து தாங்கும். கட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பட்டையை சேர்ந்தது தான் கட்டு. அது லோடுக்கு ஏற்ற மாதிரி வரும். 2 கூட போடுவாங்க, சமயத்தில் 10, 12 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பஸ்ஸுடைய ஃப்ரண்ட்டு இருக்க கட்டு, அது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 கட்டு பார்த்திங்க. இது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. உங்களுக்கு கட்டு காட்டுறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இதில் பாருங்கள் எத்தனை சிங்கிள் பட்டையாக ஒரு சேர்த்து ஒரு கட்டு ரெடி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பஸ்ஸுன்றனால ஃப்ரண்ட்டுன்றனால கொஞ்சம் லோடு கம்மியாக தான் இருக்கும். வெறும் இன்ஜின் வெயிட் தான், ப்ளஸ் கொஞ்சம் பேசஞ்சர் வெயிட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இது வந்து பட்டை சேர்க்கலை. சில வந்து பார்த்திங்கன்னா 14, 16 வரைக்கும் போவாங்க. இது பார்த்திங்கன்னா கம்மி தான், ஒரு 12 அது மாதிரி நார்மல் தான் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த கட்டுலாம் பார்த்திங்கன்னா பட்டைலாம் சேர்த்து ஒரு அடுக்காக வைக்கிறதுக்கு தான் இந்த யூ கிளாம்னு ஒன்று போட்டிருக்காங்க, கலையாமல் இருக்குது. இது பாருங்கள், பேக்கில் பாருங்கள், உங்களுக்கு பேக் வீலில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காட்டுறேன், ரைட் சைட்லையும் காட்டுறேன் பாருங்கள். பேக் வீலோட கட்டு சேஸில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் அடிக்கிருக்கேன், ஏன்னா ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்பேர் பண்ணும்போது லென்த் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா வந்து பாடி பின்னாடி வந்து சேஸ் நீட்டுன்றாலும் லென்த் அதிகமாக வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 407ஓட கட்டு பாருங்கள். லோடட் வெஹிக்கிள்ன்றால உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மெயின் பட்டை, செகண்ட் பட்டைன்னு சொல்லுவாங்க. அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து 407 அந்த மாதிரி வண்டியோட இது வந்து ஒரு 7, 8 கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லோடு வந்து ஒரு 2 டன் அந்த மாதிரிக்குள்ளே தான் உங்களுக்கு லோட் கெப்பாசிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஷேக் அப்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சின்ன ஒரு சப்போர்ட், ஒரு குஷனுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இது மேஜராக தாங்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டு தான் மெயினாக வந்து உங்களுக்கு வெயிட்டை தாங்குறதே ஃபுல்லாக. இது உங்களுக்கு ட்ரிப்பரில் பார்த்துருப்பீங்க, இந்த ஷேப் கட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 வரைக்கும் அடுக்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே ட்ரிப்பரில் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் கிட்டத்தட்ட 10 டன் கணக்கில் லோடு ஏற்றுவாங்க. 6 டன் 7 டன் அந்த மாதிரி லோடு ஏற்றும் போது தாங்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பட்டை அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக சேர்த்தாலே போதும். ஏன்னா வந்து லோடு வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 சீட்டு 50 பேசஞ்சருக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. அதனால் லோடு அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ காரில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில், ட்ரக்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. இந்த பொலேரோ வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ கேரியர், லோட் கேரியர்னு ஒரு வண்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. லோடு தான் ஏற்றுறாங்க. அதே மாதிரி பொலேரோ கார்லேயும் நான் பார்த்தேன் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பொலேரோ லோட் கேரியரில் வந்த மாதிரி இங்கே இதுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு லோடு தேவையில்லை, ஏன்னா ஷேக் அப்சரே போதும். இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட் கெப்பாசிட்டி ஃபுல்லாகவே பேக் வீலில் தான் உட்காருதுன்றனால அவங்க வந்து இந்த காரணத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு கவுண்ட் பண்ணி பார்த்தா 6 to 7 தான் இருக்குது. அதேமாதிரி இந்த பட்டை சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்தம் வந்து கம்மியாக இருக்குது. பேக் வீலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இது வந்து கொடுத்துடல. ஃப்ரண்ட்டில் வெறும் வந்து ஷேக் அப்ஸ் ஸ்ப்ரிங் டைப் மட்டும் தான், ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொலேரோட தான், பேக் லெஃப்ட் சைடில். அது வந்து லோடு ஃபஸ்ட்டு காமிச்சது லோடட் வெஹிக்கிளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பட்டை கவுண்டிங் கம்மியாக இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்கள். இப்போ காரில் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகோ காரில் கொடுத்துருக்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இண்டிகோ காரில் பார்த்தீங்கன்னா கட்டு எதுவுமே கிடையாதுங்க. பேக் வீலில் காமிச்சேன் பாருங்கள். பேக் வீலில் ஒரு ஸ்ப்ரிங் மட்டும்தான். இது ஒரு ஷேக் அப்சர் தான். இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேக் வீலில் உங்களுக்கு ஃபுல்லாக பேக் வீல் தான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு கட்டும் கிடையாது. ஏன்னா இதுவும் பேக் வீலில் லோடு அதே 3 கெப்பாசிட்டி. அதில் வந்து 5 சீட்டர் உட்காருவாங்க, இதில் 3 சீட்டர். இதில் பின்னாடி டிக்கி வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அந்தளவுக்கு லோடு ஏற்ற மாட்டாங்க, ஷேக் அப்சரே போதும் அப்படின்றனால கொடுத்துருக்காங்க. மேஜராக காரில் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு மினிமம் 1 டன்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வெயிட் இருக்கும். அதனால் அந்த இது தேவையில்லை அப்படின்பாங்க. பட் ஆனால் வந்து நம்ம
லோடர் வெஹிக்கிள் தான் இந்த கட்டுன்றது கான்செப்ட்டுக்கே போவாங்க. பேக் வீல் 2 வீலுமே காமிச்சேன் பாருங்கள். பேக் வீல் 2த்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கனெக்டிங் தான் வருது. இது வந்து ஷேக் அப்சர், ஒரு ஸ்ப்ரிங் வந்து அதுதான் ஷேக் அப்சரி, ஸ்ப்ரிங் சப்போர்ட் தான் ஷேக் அப்சரி. இது ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து எந்த இதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் இண்டிகோ இந்த மாதிரி காரில் சொல்கிறேன். நமக்கு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொலேரோலாம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லோடரில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு ட்ரக்கெல்லாம் ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கட் இருக்கும், பேக்லேயும் கட் இருக்கும். ஏன்னா வெயிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷேக் அப்சர் கொடுத்தா செட் ஆகாது. நம்ம கட்டு தான் வந்து அந்த அளவுக்கு தாங்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும். மெயினாக இந்த கட்டில் சொன்னேன் நான் வந்து மெயின் செகண்ட்னு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேலே வருது பாருங்கள், மேலே யூ ஆட்டம் வளைஞ்சி ஒரு இது வருது பாருங்கள், அந்த கட்டு வந்து மெயின் கட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஈவனாக வர்றது பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் பட்டை செகண்ட் பட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2 தாங்க மெயினாக தாங்கிறது, அதாவது சேஸில் தாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். இதில் வந்து மெயின் உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக வண்டி வந்து செகண்டில் உட்கார ஆரம்பிக்கும். அப்போ வந்து சுத்தமாக சேஸ் வந்து பட்டையில் கட்டில் வந்து உட்கார ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு பக்கமாக வண்டி சாஞ்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மெயின் செகண்ட் தான் மெயினாக உடையாமல் பார்த்துப்பாங்க. அடுத்தது நடுவில் பட்டை உடையாதுன்னா உடையும். எப்படின்னா இந்த யூ கிளாம்ப் லூஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து கட்டு கலைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து கேப் கிடைக்கும். அந்த டைமில் நடுவில் இருக்க பட்டையெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆனால் மெயின் செகண்ட் வந்து எப்படின்னா பள்ளத்தில் விடும்போது, இல்லை வந்து அந்த யூ கிளாம்ப் லூஸாக இல்லாதபோது, இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு மெயின் செகண்ட் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு எவ்வளோ கிரிப்னஸ் டைட்னஸ் வச்சுக்கிறாங்களோ, அடுத்தது கேப் இல்லாமல் கரெக்டாக பட்டை தட்டி போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடு ஒன்ஸ் பட்டையை தட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக வச்சு தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு பட்டையும் கரெக்டாக படிகிற அளவுக்கு கரெக்டாக தட்டி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கும்.